ஜெபத்தில் போகும் பொழுது பவுல் ஜெபிக்கிறான், உம்மை இன்னார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமான மனக்கண்களை எனக்கு தாரும். ஒரு மனிதன் இந்த கர்த்தர் நல்லவர், உடைய அன்பு, அவர் ஆழம் நீளம், இதை குறித்து வேதத்தில் அறிந்து கொள்வதற்கு அந்த பிரகாசமான மனக்கண்களை கேட்கும் பொழுது தேவன் பார்க்கிறான், அவரை குறித்து நன்றாய் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆசீர்வாதங்களுக்கு நம்ம பாருங்க அங்கேயும் இங்கேயும் ஓடி பிச்சு பெரண்டு புடுங்கி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவரை இன்னார் என்று அறிந்து கொண்டால் போதும், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எந்த கணவன் மனைவி ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, கடவுளுடைய வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, தேவனை ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, அவர்கள் ஆசீர்வாதத்திற்கும் தேவனுடைய எதிர்காலத்திற்கும் தப்பவே முடியாது என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்கிறது. தாவீது சொல்கிறான், மான்கள் நீரோடைகளில் வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சிப்பதற்காக என்ன பண்ணியிருக்கிறது, கதறி கொண்டிருக்கிறது. ஒரு கணவன் மனைவிக்கு தேவனை தேடுகிற அந்த தாகம், அந்த பற்றுதல், அந்த பாசம், தேவனை குறித்து ஒரு வெளிப்பாடு உண்டாகுமானால் நிச்சயம் சொல்றேன், அவனுடைய அந்த குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாய் இருக்கும் என்று சொல்லி தேவன் திட்டவட்டமாய் சொல்லுகிறார்கள். யாரு இதை குறித்தெல்லாம் ஒரு தாகம், வெளிப்பாடு, வாஞ்சை இல்லாமல் இருக்கிறார்களோ, நிச்சயம் சொல்லுகிறேன், அவர்கள் மாடா உழைத்தாலும் சரியே, ஓடாய் தேய்ந்தாலும் சரியே, தேவனுடைய ஆசீர்வாதங்களை துளி அளவு பெற்று என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. ஏன்? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியின் சிந்தை அவர்கள் என்ன கொடுக்கும், ஜீவனை. ஆவியின் சிந்தனை என்ன? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன் அடிப்படையிலே தன் சரீரத்தை கட்டுப்படுத்தி, ஆசையை கட்டுப்படுத்தி, தேவ வார்த்தைக்கு நேராய் தன்னை நடத்துகிறவன் பாருங்க, அவனுடைய சிந்தை முழுவதும் பாருங்க, அவன் சொன்னா இவன் சொன்னான்னு கேட்க மாட்டான். ஆவியின் சிந்தை, தேவ வார்த்தையின் சிந்தை, அவருடைய திட்டத்தின்படி நான் நடந்து கொள்ளும் பொழுது ஆவியின் சிந்தை என்ன உண்டாகும், ஜீவன். ஜீவன் என்ன? நல்ல வாழ்க்கை, நல்ல வீடு, நோய் இல்லாத ஒரு சரீரம், தேவன் வைத்திருக்கிற எதிர்காலங்கள். மாமிச சிந்தை என்றால் என்ன? துளி அளவு கூட கடவுளை குறிச்சு ஒரு வெளிப்பாடு இல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது என்ற அறிவு இல்ல, அதை குறித்து எதுவும் கிடையாது.